வசம்மா அவன் மாட்டினாண்டி. என்னம்மா சொல்றீங்க? இந்த பழைய கட்டிடத்தை ரெனோவேட் பண்ணி தரத்துக்கு ஓபன் டெண்டர் விட போறாங்களாம். நான் வாழறனோ இல்லையோ, என் பேராது ரொம்ப காலம் வாழணும்னு ஆசைப்படுறேன். யாழினி, 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 எனக்கு புள்ள இனிமே பிறக்க போறதில்ல. அது ஏற்கனவே பிறந்துருச்சு. என்னடி சொல்ற? ப்ளீஸ் சக்தி, அவளை தத்தெடுத்துக்கலாம் சக்தி. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இந்த பிரிட்டிஷ் பில்டிங்க ரெனோவேட் பண்றதுக்காக தான் நாங்க இப்ப டெண்டர் கால் ஃபார் பண்ண போறோம். இந்த பில்டிங்கோட இன்றைய மொத்த மதிப்பு 1115 கோடி. இந்த பில்டிங்க எங்க ஹோட்டல் நிர்வாகம் வாங்கியிருக்கு. இத புதுப்பிச்சு இதுல ஹோட்டலை நடத்தி டூரிஸ்ட அட்ராக்ட் பண்ண போறோம். இந்த ரெனிவேஷனுக்கு லோயஸ்ட் கொட்டேஷன் யார் தர்றாங்களோ அவங்களுக்கு டெண்டர் வரதா இருக்கும். அதுல முக்கியமா 2-3 கண்டிஷன்ஸ் இருக்கு. முதல் கண்டிஷன், இந்த வேலைய 100 நாளைக்குள்ள முடிச்சு கொடுக்கணும். அதுக்கான மேன் பவர், பண முதலீட்டுக்கு நீங்க தயாரா இருக்கணும். கண்டிஷன் நம்பர் 2, இது ரொம்ப ரொம்ப பழமையான பில்டிங். இதுக்கு எந்த டேமேஜ் வந்தாலும் சரி பண்ணவே முடியாது. நீங்க கேர்ஃபுல்லா இந்த வேலையை முடிக்கணும். இந்த டெண்டரை எடுக்கிறவங்க 10 crores கேஷ் அண்ட் டெபாசிட் பிளஸ் இதுக்கு ஈடான ஒரு ப்ராப்பர்ட்டிய நாங்க ஹோல்ட் பண்றதுக்கு தரணும். இது போக அட்வான்ஸ் பேமெண்ட் எதையும் எங்ககிட்ட எதிர்பார்க்க கூடாது. ஆன் கம்ப்ளீஷன் பேசிஸ்ல தான் உங்க பேமெண்ட் பிளஸ் கேஷ் அண்ட் டெபாசிட் திரும்ப தருவோம். ஒரு வேலை சொன்ன நேரத்துல நீங்க வேலையை முடிக்கலன்னா எதுவுமே உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. ஏன்னா இது ஒரு பிரஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட். நீங்க இதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சா இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெனிவேஷன் ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு எங்ககிட்ட இருந்து கிடைக்கிறதோட உலகத்துல பல நாடுகள்ல இருந்தும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. So choice is yours. விருப்பம் இருக்கிறவங்க டெண்டர் கேட்கலாம். இத பிட் பண்ணி எப்படியாவது எடுத்துருவோம். ஐயோ மகதி, எப்படி? இது வெறும் ஒரு மைட்டி ஜாப் மட்டும் இல்ல, இதுல ரிஸ்க்கும் அதிகமா இருக்கு. என்ன ரிஷி, புரிஞ்சுக்கோ. You know what is that? This is my dream project. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்காக நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். புரிஞ்சுக்கோ ரிஷி, எனக்காக இந்த ப்ராஜெக்டை நீ கண்டிப்பா எடுக்கணும். ரிஷி, என்னோட ஆசை, கனவு, ப்ளீஸ். ரிஷி இங்க பாரு, இது என்னோட கடைசி ஆசை ரிஷி. ப்ளீஸ் ரிஷி, ரிஷி ப்ளீஸ். ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், பாத்துக்கலாம். எல்லாரும் ரெடியா? ரெடி சார். டெண்டர் விட்டுலாமா? இந்த பில்டிங் ரெனிவேஷனுக்கான எங்களோட மதிப்பு 210 கோடி. அதுக்கு கீழே கேட்கறவங்க கேட்கலாம். என்னோட மதிப்பு 200 கோடி. 190 கோடி. 180 கோடி. 177. ரிஷி கீழே. 165 கோடி. 160 கோடி. 155 கோடி. 150. 140. 130. மகதி, கீழே ரிஷி ப்ளீஸ். மகதி, இதுக்கு மேல முடியாது. ரிஷி சான்ஸ் ப்ளீஸ், இல்ல. என்ன விட. நீ ஆசைக்காக ப்ளீஸ் மகதி. புரிஞ்சுக்கோ ரிஷி. இது ஒண்ணு வச்சு நம்ம 10 ஆர்டர் கண்டிப்பா பிடிக்கலாம். ஏய், அதுக்காக 100 கோடி ரூபாவை லாஸ் பண்ண சொல்றியா? ப்ளீஸ் ரிஷி, வேற யாராவது பிட் பண்ண போறாங்க. ப்ளீஸ். கீழே ரிஷி. 100 கோடி. ரிஷி சார் 100 கோடி ரூபாய் ஏலம் கேட்டிருக்காரு.
அதுக்கு கம்மியா யாராவது கேட்கறவங்க இருக்கீங்களா? ஒரு தரம் 100 கோடி, 2 தரம் 100 கோடி, 3 தரம் 100 கோடி. ரிஷி குரூப்ஸுக்கு இந்த டெண்டர் விடப்படுது. ரிஷி சார், 10C கேஷ் அண்ட் டெபாசிட் கட்டிருங்க. 100 டேஸ்க்குள்ள இதை முடிச்சு தரணும். ஓகே சார் ஒரு நிமிஷம். மகதி என்னன்னு சொல். சும்மா இரு. வாங்க சார், வா போலாம் வா. வாங்க. கங்க்ராச்சுலேஷன் சார். டேய் மகதி, சொன்னா கேளு. எதுக்கு இப்படி அவசரப்பட்டு இந்த விஷயத்தை பண்ணோம்? அதுக்கான வார்த்தை இல்ல மகதி. சும்மா இரு ரிஷி, எல்லாரும் பாக்குறாங்க. இது மாதிரி பண்ணாத. இதுல நமக்கு தான் நீ நஷ்டம். முதல்ல This sign is போடு. not fair மகதி. ஏன் புரிஞ்சுக்க சார், ரிஷி ப்ளீஸ். எஸ் சார். 10C காஷ் அண்ட் டெபாசிட் கட்டிருங்க. 100 டேஸ்க்குள்ள முடிச்சு தர்றேன்னு டெண்டர்ல ஒரு சைன் பண்ணணும். ஓகேவா? இந்தாங்க சார், இந்த ப்ராஜெக்டோட எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு. கொடுங்க சார். முதல் அடி இதாண்டா உனக்கு. மிஸ்டர் ரிஷி, கங்க்ராச்சுலேஷன். இப்ப சந்தோஷமா? கையெழுத்து வாட் போட்டுட்டேன். ரிஷி, இது நீ எனக்காக தானே பண்ண. என்ன ரிஷி, ஜஸ்ட் லீவ் இது இட். நல்லதுக்கு இல்ல. வா போலாம். This is stupidity. ஓ உன் 10 சீயும் காலி, நீ போட போற 100 சீயும் காலி. நான் உன்னை இந்த ப்ராஜெக்ட முடிக்க விட மாட்டேன். எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சு காட்டுறேன். உன்னை அழிச்சு காட்டுறதுக்கு இந்த மகதி பல அவதாரம் எடுப்பா. இங்க பாரு, ஒழுங்கா பாத்திரத்தை கழுவி வெயில்ல காய வச்சுட்டு பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணு. புரிஞ்சுதா? இந்த நேரத்துல நம்ம இங்க இருக்க கூடாது. என்னது இது? ஏதோ உருட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. என்னது? வள்ளியம்மா, வள்ளியம்மா, என்னங்க ஏதோ பாத்திரம் எல்லாம் உருட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. என்னவா இருக்கா? பாத்திரம்? யாராவது வீட்டுக்குள்ள பூந்துட்டாங்களா? ஐயோ, போய் பாப்போமாங்க. வா வா. எங்க? இந்த பக்கம் கேக்குற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் கேக்குற மாதிரி இருக்குது. என்னாச்சுப்பா? என்ன ஏதோ சத்தம் கேக்குது? பாத்திரம் எல்லாம் உருட்டுற மாதிரி இருக்கு. யாரோ பூந்துட்ட மாதிரி இருக்கு. உனக்கு கேக்குதா? கேக்குது. திருடனா இருப்பானோ? அப்பா என்னாச்சுப்பா? ஓடி போயிடுவான். அமைதியா இருங்க. இருங்க. ரெண்டுல ஒண்ணு பார்த்துட்டு வந்துடுறேன். எங்க போறீங்க? வா, வா, இங்க. எங்க போறீங்க? அந்த திருடன் உங்களை கத்தியால குத்துனா என்ன பண்ணுவீங்க? பெரிய வீரன் இவரு. ஆபத்து வந்துரும்ல. நான் மூஞ்சிய பாரு. என்ன போறியா? ஏன் பயப்படுறீங்க? திருடன். இருங்க, நான் போய் பாத்துறேன். என்ன? அவனை விடு. பேயா இருக்கு போது. ஐயோ, நாம இருக்கும்போது எப்படி பேய் வரும்? ஆமா, அதானே. இப்ப பாருங்க, ஏன் புருஷன் தான் தைரியசாலி. நீங்க போய் எது பாருங்க. நானா? இல்ல இல்ல, வேணாம், வேணாம். அப்பா, அப்பா, வாங்க. போறீங்க. நான் போக மாட்டேன். வாங்க, போங்க. என்னடா இது? பிச்சை. போங்க. அண்ணே, வாங்கண்ணே. நீங்க போங்க. ஐயோ, என்னன்னு பார்த்து சொல்லுங்க. அடி, என்னாச்சு? முதல்ல குடிக்க நான் வரல. ஓடினா போ. அப்பா, எல்லா வேலையும் நம்மளே செய்ய வேண்டியதா இருக்கு. என்னடா அது? எவ்வளவு பாத்திரத்தை நானே விளக்குறது? ஐயையே, எங்க அம்மா ஜெயில நினைச்சு பண்ணது போல.
ஜெயில் ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கா? ஜெயில் ஞாபகமோ? ஐயா என்ன அடிக்காதீங்க அடிக்காதீங்க விளக்கிறேன் விளக்கிறேம்மா. ஐயோ 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 தேய்ச்சிடறேம்மா. நல்லா தேய்க்கிறாங்க இல்லடா? டைம் ஆயிடுச்சே. என் ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சுப்பா. இனி அடுத்த வந்து தேய்க்கட்டும். அப்பா அம்மாடி. மா மா என்னம்மா அங்க பண்ணிட்டு இருந்த? அது பாத்திரத்தெல்லாம் எண்ணிக்கிட்டு இருந்தேன்டி. திருட யாராவது வந்துட்டா அவன் எடுத்துட்டு போயிருவான் பாரு. அதனால ஒன்னொன்னா எண்ணிக்கிட்டு இருந்தேன். எண்ணிட்டு இருந்தியா? ஐயோ வாடன் 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 வாடனே வெங்காயம் இல்ல. எதுக்கு பயப்படுற? ஆமால நம்ம வீட்ல இருக்கும்போது எப்படி வாட வருவாங்க? சும்மா மானத்தை வாங்கி. நான் சொன்னது உங்களுக்கு கிண்டல் பண்ணா சமந்தி. நம்ம வீட்டுக்குள்ள வாடன்னு வர மாட்டாங்கல்ல. ஐயோ ரொம்ப வெக்கத்தை பாரு. உங்க அம்மா ரொம்பவே வெக்கப்படுறாங்க. உனக்கு வேலை வைக்காம கழுவிட்டாங்க. போய் பாருங்க போங்க போங்க. போங்க வாங்கப்பா. போங்க அத்தை. அப்பா போங்க. தங்கச்சி போய் நின்னு க்ளீன் பண்றாங்க. போங்க. உள்ள போங்க. வாங்கப்பா போ வாங்க. சக்தி. இப்படி ஒரு சம்மந்தி அதுல இருந்து உங்க அம்மா இருங்க. என்னதான் பண்ண போங்க. போகுது? ரூமுக்கு வாங்க அடிக்காதே. வச்சுக்கிறேன். அம்மா நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சரி சரி நிறைய சாப்பிடுங்க. அம்மா நான் நிறைய செஞ்சு வச்சிருக்கேம்மா. நானே என் கையால மசாலா அரைச்சு உங்களுக்கு பிடிக்குமேன்னு கார சரமா பண்ணிருக்கேன். நல்லா சாப்பிடுங்க. வேணும்னாலும் கேளுங்க, இன்னும் இருக்க கொண்டு வரேன். சும்மா பேசிட்டே இருக்காதடி. சரி 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 சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சொல்லிடு. சூப்பரா இருக்குடி. சாப்பிடுங்கம்மா, உங்களுக்காக தான் பண்ணேன். மசாலா செம்மையா இருக்கு. இன்னொன்னு எடுத்துட்டு வரவா? போறோம். இந்தாங்க இந்த தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சிருங்க. இதுல கை கழுவிக்கோங்க. இந்த நோயாளி வேஷம் போட்டதுல இருந்து நினைச்ச நேரத்துல சாப்பிட முடியல, ஆசைப்பட்டதை சாப்பிட முடியல, சொந்த வீட்டுக்குள்ளேயே இப்படி திருட்டுத்தனமா உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதாய் போச்சு. சே. சரி, அந்த ரிஷி எங்க போனா? ரித்திகாவை ஸ்கூல்ல விட போயிருக்காருமா. அதானே. அவன் இங்க இருந்தா எங்க இருந்து நீ இதை எடுத்துட்டு வந்திருப்ப, நானும் எங்க இருந்து இதை சாப்பிட்டிருப்பேன். ஆமாமா. இது இன்னும் எத்தனை நாளைக்கு? இன்னும் இது 100 நாள். 100 நாள்ல அந்த ரிஷிய ஓட்டாண்டியாக்கி ஓடுற நாயேன்னு வீட்டை விட்டு திரத்த வேண்டியதுதான். அது என்னமா 100 நாள் கணக்கு? ஏய், நேத்து ஒரு டெண்டர் எடுக்க போனல? ஆமாமா, அதான் தெரியுமே. அத ரிஷிய கவுத்து அவனே எடுக்க வச்சுட்டேன். அப்படியா? அந்த ப்ராஜெக்ட்டுக்கு டெட்லைன் கொடுத்திருக்காங்க. 100 நாள். ஓ, 100 நாள்ல முடிச்சு தரேன்னு ரிஷி தன்னோட மொத்த சொத்தையும் அஷூரன்ஸா கொடுத்திருக்கான். ஓஹோ. அப்படி மட்டும் அவன் அந்த ப்ராஜெக்ட முடிக்கலன்னு வெச்சுக்கோயேன். முடிக்கலனா சொத்து அம்பேர். ஓ சரி, அப்படி அவர் முடிச்சிட்டாருனா? நான் எதுக்கு இருக்கேன்? அவ்வளோ ஈஸியா முடிக்க விட்டுருவேனா? இது வரைக்கும் நான் பண்ணது எதுவும் பர்ஃபார்மன்ஸ் இல்ல. இனிமே பண்ண போறதா ரியல் பர்ஃபார்மன்ஸ். என்னடி பாக்குற? கான்ட்ராக்ட் அவனால முடிக்க முடியாம அவன் சொத்தை எல்லாத்தையும் இழந்து சோத்துக்கு வழி இல்லாம நடு தெருவுல நிக்க போற நாள் ரொம்ப காலம் இல்ல. just 100 days. அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். இன்னைக்கு முதல் நாள் ஆரம்பம். ஆமாமா, அந்த லக்ஷ்மி எப்படி தடுக்காம விட்டா? அவ விட்டுருக்க மாட்டாளே. அவதான் இங்க இல்லையே, குடும்பத்தோட பொள்ளாச்சி போயிருக்கா. ஓ, அவங்க கைவிட்டு போன சொத்தெல்லாம் திரும்ப வந்துடுச்சான். அதுக்காக அங்க போயிருக்கா. அப்போ அவ இனிமே இங்க வரமாட்டாளா? வரக்கூடாது.
அப்படியே அவ இங்க வந்தாலும் 100 நாள் கழிச்சு வரட்டும். அந்த டைம்ல இந்த ரிஷி பையன் எந்த கோயில்ல உண்டை கட்டி வாங்குறதுக்கு கியூல நின்னுட்டு இருக்கானோ யாரு கண்டா? அம்மா சரி சார் வரதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். சரி. என்னடி ஏதோ புது ரிங்டோன் மாதிரி இருக்கு? தெரியலையேம்மா. அங்க இருக்கு பாரு, வேற ஏதோ போனு. இது ஐயாவோட போன்மா, மறந்து வச்சுட்டு போயிட்டார் போல இருக்கே. இங்க இருக்கான்னு செக் பண்றதுக்கு தான் போன் பண்ணிருப்பான். குடு. அவளுக்கு சாவே இல்லடி, ஆயுசு 100. யாருமா? லக்ஷ்மி. ஓ, இனிமே அவ பேசவே முடியாத மாதிரி பேசுறேன் பாரு. ஹலோ ரிஷி. ரிஷி ரிஷி இல்ல. நீங்க யாரு? இது நான் உன்னை கேட்க வேண்டிய கேள்வி. நான் லக்ஷ்மி பேசுறேங்க. நீங்க யாரு? நான் மகதி. மகதியா? என்ன ஷாக் ஆகுற? மகதி தான் பேசுற. இல்ல, அவரோட போன் எப்படி உங்ககிட்ட? புருஷனோட போன் பொண்டாட்டி கிட்ட இருக்க கூடாதா? அது என்ன பெரிய தப்பா? தப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஆனா குழப்பமா இருக்குல்ல? என்னடா எலியும் பூனியுமா இருந்தவங்க திடீர்னு புருஷன் பொண்டாட்டி அப்படிங்கிறாளேன்னு இருக்குல்ல? அதுல அது புருஷன் பொண்டாட்டி பிரியறதும் சேர்றதும் சகஜம் தானே. பிரிஞ்சிருந்தோம், இப்போ சேர்ந்திருக்கோம். ஒரு உலகத்துல நடக்காததா என்ன? ஹலோ லட்சுமி, சைலண்ட் ஆயிட்ட. ஏன் எங்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்ல மாட்டியா? ஆல் தி பெஸ்ட். என்ன இது ஏதோ மனசோட ஆழத்துல இருந்து சொல்ற மாதிரி தெரியலையே. ரொம்ப மெலோட்டமா இருக்கே. இருக்கதானே செய்யும். நம்ம மேல ஆசிட் அடிக்க பார்த்தவளோட இவர் போய் சேர்ந்துட்டாருங்கிற கவலை, கோவம் இதெல்லாம் உனக்கு வரதானே செய்யும். அது உன் சைடு நியாயம். ஆனா நான் என்ன பண்றது? தொட்டு தாலி கட்டினவரை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அவருக்கு முந்தானிய விரிச்சு ஒரு புள்ளைய வேற பெத்து கொடுத்திருக்கேன். அததான் அவரால மறந்துட முடியுமா? இது என் பக்கத்தோட நியாயம். இது பாருங்க, நான் எந்த தப்புமே சொல்லல. ஓ, உன் வேலைக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிற. தேடு. ஏன் உனக்கு கிடைக்காததா என்ன? நல்லா தானே இருக்க. நிச்சயமா எவனா மாட்டுவான். மாட்டினானா அவன்கிட்ட போய் வேலை பாரு. என் புருஷனை மட்டும் விட்டுடு. ஏன்னா நாங்க 2 பேரும் குடும்பம் பண்ணணும்ல. அப்படி உனக்கு எந்த இழிச்ச வாயினும் கிடைக்கலன்னு வச்சுக்கோயேன். நீ கிராமத்துல தானே இருக்க. ஒரு 100 மாட்டை வாங்கி இந்த செண்பகமே செண்பகமேன்னு பாட்டு பாடி பாலக்கார. அதுல இப்போ நல்ல வருமானமாமே. இங்க பார், தப்பி தவறி கூட எங்களோட சந்தோஷமான வாழ்க்கையில மட்டும் குறுக்க வராத. முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உன்னோட வாட்ஸ்அப்ல எங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸை அனுப்பி வைக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணு. வச்சிடுறேன். ஏண்டி இந்த போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் அவ ரொம்ப சந்தோஷப்படுவாள். இனிமே அவ வருவான்னு நினைக்கிற? அட நீங்க வேறமா, வெக்கம் மானம் சூடு சொரணை இருக்கிறவளா இருந்தா நிச்சயம் இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். அதெல்லாம் கொஞ்சம் அவளுக்கு அதிகம்தான் இல்ல? ஆமாமா.
அம்மா சார் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். கார் சத்தம் கேக்குது. நீங்க போய் படுங்க. போங்க போங்க. இதெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சிடுறேன். போன் கொடுங்க. ஐயோ மகதி மகதி எப்படிமா இருக்க? காலையில் எப்படி இருந்ததோ இப்போவும் அப்படிதான் இருக்கு. சரி, நீ ரெஸ்ட் எடு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ரிஷி மகதியோட தான் இருக்காரு. மகதி பொய் சொல்லல. என் மேல ஆசிட் அடிக்க பார்த்த மகதியோட ரிஷி எப்படி போய் சேர்ந்தாரு? அவளோட போய் சேர்றதுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன கேஸை வாபஸ் வாங்க வச்சாரோ? இல்லையே, ரித்திகாவுக்காக தான் கேக்குறேன்னு சொன்னாரே. இப்ப 2 பேரும் ஒன்னாயிட்டாங்கன்னா அப்ப மகதி என் மேல ஆசிட் அடிக்க பார்த்ததுல ரிஷிக்கு எந்த வருத்தமும் இல்லையோ? ரிஷி அப்படிப்பட்டவர் இல்லையே. லக்ஷ்மி, இவங்க ரிஷி வைஃப் மெஹதி தானே? ஆமாங்க. பாருங்க, இப்படி க்ளோஸா இருந்தவங்களா இன்னைக்கு எலியும் புண்ணியமா இருக்காங்க? இப்படி இருந்தவங்க இல்ல, இப்ப இப்படிதான் இருக்காங்க. இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டாங்களாம். என்ன, ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? அதான் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு சொல்றேன்ல. என்ன லக்ஷ்மி குழப்பற? எப்படி சேருவாங்க, அதுவும் இவ்வளவு சீக்கிரத்துல? அன்னைக்கு அடிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்ன. அடிச்சுக்கிட்டவங்க தாங்க இப்ப ஒண்ணு சேர்ந்து நிக்கிறாங்க. குழப்பமா இருக்கு லக்ஷ்மி, அது எப்படி முடியும்? நீ தானே சொன்ன அந்த ரிஷி மஹதியோட சேர்ந்தா அவர் வாழ்க்கையே போயிடும்னு. அது ரிஷிக்கு தெரியாதா என்ன? தெரிஞ்சுதாங்க அவர் விலகி இருந்தாரு. இப்ப சேர்ந்துட்டாங்க. எப்படியோங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கல்ல. இல்ல லக்ஷ்மி, அது பொய்யா கூட இருக்கலாம்ல. இல்லங்க, இது உண்மைதான். நானு இன்னைக்கு ரிஷி கிட்ட பேசலான்னு போன் பண்ணப்போ அந்த போனை மகதி தான் எடுத்தான். அவ தான் சொன்னா நாங்க 2 பேரும் இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டோம்னு. அவ சொன்னதுல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா போட்டோ அனுப்புனதுக்கு அப்புறமும் நம்பிதானே ஆகணும். சரி விடு லக்ஷ்மி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றதும் அப்புறம் சமாதானம் ஆயிடுறதும் சகஜம் தானே. நாம 2 பேரும் போடாத சண்டையா? இப்ப நாம ஒண்ணா இல்ல. நான் ஏன் தப்ப உணர்ந்த மாதிரி மஹதியும் அவங்க தப்ப உணர்ந்து ரிஷி கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பாங்க, சேர்ந்திருப்பாங்க. நல்ல விஷயம் தானே. பாரு லக்ஷ்மி, இனிமே உனக்கு மஹதியால எந்த பிரச்சனையும் வராது. இனிமே நீ ஃப்ரீயா வேலைக்கு போலாம். முடியாதுங்க. மகதி இனிமே வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டான்.